வணக்கம். XAUUSDயோட நெக்ஸ்ட் ட்ரேட் செட்டப் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கிளியராக பார்க்குறோம். லாஸ்ட்டாக நம்ம அப்டேட் பண்ணியிருந்த லெவல்ஸ் என்ன, அதுலேருந்து மார்க்கெட் எப்படி ஒரு மூமெண்டம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த சேனல் பேட்டர்ன் தான் லாஸ்ட் கொடுத்த அப்டேட். 2070 ரேஞ்சஸ்லேருந்து 2050 ரேஞ்சஸ் வரைக்குமே மார்க்கெட் வரும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 20 to 25 பாயிண்ட்ஸ் ரேஞ்சஸே வந்து ஷார்ட் டேர்ம் டார்கெட்டாக கிடச்சிருந்துச்சு. இப்போ அந்த அப்டேட்ஸும் நான் கொடுத்துருப்பேன். இப்போ இது ஒரு 2 to 3 டேஸில் நம்மளுக்கு இந்த டார்கெட் அச்சீவ் ஆச்சு. இப்போ நெக்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதே செல் ட்ரெண்டே தான் கண்டினியூ பண்ணுது. இப்போ இது ஷார்ட் டேர்ம் செல் தான், ரீடெஸ்ட்மெண்ட் தான் மார்க்கெட் இறங்கி வந்துட்டுருக்கு. இப்போ நம்மளுக்கு ஃப்ரைடே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2050 ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய டிமாண்ட் ஃபெயில் பண்ணிட்டு அந்த சப்ளை ஃப்ளிப் என்ட்ரி வந்து ஆக்டிவேட் ஆச்சு. ஃப்ரைடே நம்மளுக்கு கிளியராக இங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு தான் இப்போ இந்த டவுன் மூவ் கொடுத்துட்ருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு டார்கெட் எங்கே வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா 90-80 இந்த இம்பேலன்ஸ் கேண்டில் இருக்குல்லங்க. இப்போ ரீசெண்டாக இந்த டிமாண்ட் ஜோன்லேருந்து தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆச்சு. ஸோ எகெயின் இந்த 90-85 ரேஞ்சஸை வந்து மீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஹை. இப்போ இந்த ஃப்ரைடே லோ அண்ட் ப்ரீவியஸ் லோ இப்போ இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டார்கெட் வந்து சீக்கிரமே அச்சீவ் ஆயிரும். இப்போ செல்லுக்கான எந்த ட்ரேட் கிடைச்சாலுமே நம்ம வந்து மூவ் பண்ணலாம். இப்போ இந்த லோக்கு கீழே நம்மளுக்கு பிஓஎஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ரிட்டர்ன் டு பிளாக்ல இந்த 20-30 ரேஞ்சஸ் இருக்கக்கூடிய சப்ளையில் என்ட்ரி கிடச்சிச்சு அப்படின்னா 90-80 வந்து நம்ம ஷார்ட் டேர்ம் டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? இனி அடுத்தது இதே இப்போ வந்துட்டுருக்க இந்த செல் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது அப்படிங்கிறத இந்த 90-80க்கு கீழே தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். இப்போ இந்த 90-80 ரேஞ்ச் பிரேக் பண்ணால் நமக்கு 90-30 இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் இப்போ இது வரைக்குமே வந்து மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் ஹை. ஓகேங்களா? இப்போ கரண்ட் சினாரியோவில் நம்ம செல் எடுத்தோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸஸை ட்ரையல் பண்ணிட்டு இது 90-80 வரைக்குமே வந்து ஷார்ட்டாக மூவ் ஆன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணி மூவ் பண்ணணும். இப்போது கரண்ட் சிச்சுவேஷன்ஸில் இந்த ஃப்ரைடே என்ட்ரிக்கு அப்புறம் இன்றைக்கான என்ட்ரி இன்னும் ட்ரிகர் ஆகலை, இன்னும் ப்ராப்பரான ஒரு செட்டப் ஃபார்ம் ஆகலை. இந்த பிஓஎஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு செல் செட்டப் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக செல் சைடு வந்து மூவ் ஆகலாம். இப்போ என்னோடய அனலைசஸில் ஒரு ஷார்ட் டேர்ம் டார்கெட் அப்படிங்கிறது இந்த லெவல்ஸ் தான். இப்போ நீங்களும் அனலைஸ் பண்ணிட்டு பண்ணுங்கள். ஏன்னா பொசிஷனல் வியூ வந்து கோல்டு வந்து பையில் இருக்குது, இன்னும் செல் ட்ரெண்டுக்கு வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. நம்மளோட இந்த லோக்கு கீழே தான் வந்து ட்ரெண்டு கன்ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் தான் செல் சைடில் வந்து ஸ்ட்ராங்காக மூவ் பண்ண முடியும். இப்போ நான் கொடுத்துருக்க லெவல் வந்து ஒரு இன்ட்ராடே செட்டப், இந்த வீக்குக்கான செட்டப். ஸோ ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் இது பண்ணிவிட்டு இந்த செட்டப் ட்ரேட் பிளானில் வந்து செல் சைடில் கிடச்சிச்சு, லிக்விடிட்டியும் செல் சைடில் உங்களுக்கு வந்து மேலே லிக்விடிட்டி ஸ்வீப் ஆகிட்டு கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். நீங்களும் அனலைஸ் பண்ணிட்டு பண்ணுங்கள். கோல்டில் என்னோடய ஷார்ட் டேர்ம் டார்கெட் இதுதான். ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி, வணக்கம்.